you, Salma. Love you too. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நாங்க நம்புறோம். So can we have him on stage? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பெரிய கைத்தட்டலுடன் I love you, Salma. Love you too. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணம், ஒரு வாழ்க்கை சரியாக அமையலை, அவளுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா சமுதாயம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, ஒரு ஆணுக்கே ஏற்றுக்காது. அந்த பேசும் பொருளில் மாற்றுறதுக்காக தான் இந்த ரோஹிணி உழைச்சிக்கிட்டே இருக்கா. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறவங்க யார் அப்படின்றது பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு சிலர் அவங்களுடைய நடிப்புக்கு பிராண்ட் ஆவாங்க, இல்லை அவங்க போடுற காஸ்டியூம்ஸுக்கு பிராண்ட் ஆவாங்க. முதல் முறையாக ஒரு மனுஷன் தன்னுடைய தாடிக்கு பிராண்ட் ஆனவர் இவர் தான். அவரை பார்த்து இந்த மாதிரி இவரை பார்த்து ட்ரிம் பண்ணி விடுங்க அப்படின்னு சலூனில் சொன்ன நபர்கள் நிறைய பேர். அதில் ஒருத்தர் கார்த்தியும் கூட. ஆமாங்க, 2 தாடியும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈக்குவல் மீட்டரில் இருக்கும். லெட்ஸ் வெல்கம் நம்ம எல்லாருடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஆக்டர் தாடி பாலாஜி அவர்கள் டு த ஸ்டேஜ். அண்ணன் நல்லா இருக்காரண்ணே, தளபதி அண்ணன் நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார் அண்ணே. அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சும்மா சொல்லலைன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே இங்கே அவருடைய நெஞ்சில் நம்ம தளபதி குடியிருக்காரு. பட் ஒன் மொமெண்ட் தளபதி ஆஃப்டர் இந்த ஒரு படங்களுடைய ஒரு ஃபேர்வெல் நோக்கி வந்துட்டார். இப்போ ரீசெண்டாக கூட மீட் பண்ணி காப்பு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் மொமெண்ட் இது வரைக்கும் நீங்கள் வெளில ஷேர் பண்ணிக்காத ஒன் மொமெண்ட் வித் தளபதி. அவரோட ஷேர் பண்ணிக்காதுன்னா ஒரு காலகட்டத்தில் நான் சாரோட நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. அப்போ அதை அவரே தெரிஞ்சுக்கிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார் என்ன ஏதுன்னு. பட்டு நான் ஷூட்டிங்லேருந்து போகிறதுக்குள்ளாரையே அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அந்த ஒரு நட்பு தான். அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொன்னேன் இல்லையா, இந்த பிபி ஆப்பு, அவரும் அப்படி தான் என்னுடைய குரலை வச்ச என்னென்னு கண்டுபிடிச்சாரு. நட்பு தான் மெயின். Yes, Performer of the Year 2025 and இந்த அவார்ட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஏவியில பார்க்கலாம். ஓட் தி ஏவி ப்ளீஸ். சல்மாவுக்கு Performer of the Year என்ற அவார்டை வழங்கி கௌரவிப்பது பெருமிதம் கொள்கிறது SS Music. இந்த தருணத்தில் ஐ ரியலி வாண்ட் another person to join சல்மா. ஏன்னா சல்மா அவங்களோட ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன் an interview. எவ்வளோ விஷயம், எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி இந்த மேடையில் அவங்க இருக்காங்க. பல விருதுகள் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் அ ஈஸி திங் அட் ஆல். அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் டில் டேட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் உடைச்சு வா நான் இருக்கேன் உன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் எம் ஆன் ஸ்டேஜ். இங்கே அவங்கள நான் மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நீங்களே கூப்பிடுங்களேன். நீங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவீங்களோ அப்படியே இங்கே கூப்பிடுங்க. இல்லை அவங்க இல்லாமல் உங்களை கீழே நாங்கள் இறக்க மாட்டோம் கண்டிப்பாக. இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். So can we have him on stage? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பெரிய கைத்தட்டலுடன் இன்டர்வியூலன்னு இல்லை சார், எப்போ உங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலும் அவங்க பாருங்கள் ப்ளஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஷைஸ் ஆகிடுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணி டே 1லேருந்து இன்றைக்கி இந்த மேடையில் நிறுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ. நான் பண்ணது ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவங்க பண்ணது தான். அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அதுதான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ ஐ விஷ் அ குட் லக். ஷில் பி கோயிங் டு மோர் பிளேசஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச். எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அருண் வந்துட்டு ஸ்டேஜுக்கெலாம் வரக்கூடிய பர்சனே கிடையாது. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அருண் ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. ப்ளீஸ் ஷேர் தி ஸ்டேஜ்ல. நீங்க ரொம்ப இறங்கிட்டீங்கன்னா ஷையான ஒரு பர்சன்க்கா, அது அப்படிதான். அதனால லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் அருண் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ எஸ்எஸ் மியூசிக் பெர்ஃபார்மர் ஆஃப் த இயர். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒரு அங்கீகாரம் அப்படின்னா முக்கியமான அங்கீகாரம் பெர்ஃபார்மர் ஆஃப் த இயர். ஒரு வருஷம் நாங்கள் உழைக்கிறோம், அதுக்கு ஒரு அவார்டை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அது அந்த கேட்டகரியில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. எஸ், அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் ஏன்னா யூ ஆர் வெரி ஸ்வீட் பர்சன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் சீரியலில் வந்து அந்த ஒரு அறை அவங்களுக்கு எப்போ விழும் அப்படின்னு ஐ திங்க் தி என்டையர் தமிழ்நாடு இஸ் வெயிட்டிங். எப்போ கிடைக்கும், எப்போ அந்த பொண்ணை வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் த இம்பாக்ட் தட் கிரியேட்டட் அந்த கேரக்டருக்கு. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம், தமிழ்நாடுலேயே சீரியல்ஸில் டிஆர்பியில் நம்பர் 1 அப்படின்னா சிறகடிக்க ஆசை. அது வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி அது அப்படி பார்க்கவே வேணாம் தான் நான் நினைக்கிறது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு 2வது திருமணம், ஒரு வாழ்க்கை சரியாக அமையலை, அந்த பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா சமுதாயம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு ஆணுக்கே ஏற்றுக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்ற ஆணுக்கு சொல்கிற இந்த சமுதாயம் ஒரு பொண்ணுக்கு ஈஸியாக அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. 2வது கல்யாணம் அதுன்னு ஓகே, அது ஒரு பேசும் பொருளாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேசும் பொருளை வந்து மாற்றுறதுக்காக தான் இந்த ரோஹிணி உழைச்சிக்கிட்டே இருக்கா. அந்த அந்த எல்லாமே மாற்றம், அந்த பொண்ணுக்கான தடைகள் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட கமெண்ட்டை நான் பார்த்தேன். என் பொண்ணுக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்ருக்கேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிடக்கூடாது, என் பையனுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்க ஒரு பொண்ணு கிடச்சிடக்கூடாதுன்னு என் கேரக்டர் அவங்க கீழே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த அந்த பொண்ணு அவள் நினச்ச வாழ்க்கையை அடையிறா அப்படின்னா அது அவளோட லைஃபு, அவள் என்ன வேணுமோ அவள் தான் பண்ணணும். அதை நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. 2வது திருமணமோ குழந்தை இருக்கோ எல்லாமே அவளோட ஓன் டிசிஷன். அதை வந்து யாராலுக்கும் கேட்க ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அவள் சம்பாதிக்கிறா, அவள் குழந்தைய பார்த்துக்கிறா, எல்லாமே அவள் பண்ணுறா. ஸோ அந்த ஹஸ்பண்டும் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது ஒன்றே ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனோ இல்லை இன்னொரு கேரக்டர் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ண விடாமல் இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரியல் லைஃப்பில் நீங்கள் அந்த சப்போர்ட்டிவ் பர்சனாக இருந்துகிட்டே இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் ஷேர் பண்ணதில்ல 2 பேரும் சேர்ந்து பெருசாக? ஆமாம், நம்ம இன்டர்வியூவில் தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணாங்களே. ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று கிடைக்கும் அப்படின்றப்போ இட்ஸ் வெரி ஹாப்பி தான். மேம் ஆக்சுவலாக நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் ஃப்ரம் ஹர்? இல்லை, அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்கும் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா காலையில் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு, அவங்க மட்டும் இல்லை எல்லா ஒர்க்கிங் விமனும் காலையில் எழுந்துச்சி ஓட்டுறதா இருக்கட்டும். எல்லோரும் சொல்லுவாங்க மீடியாவில் இருந்தால் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும். பிகாஸ் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க காலைல 6 மணிக்கு கிளம்பி போகிறதும், நைட்டு 11 மணிக்கு வர்றதும், அவங்களுக்கு நடுவில் பிரேக்கே இல்லாமல் ஒர்க் பண்ணுறதும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸியில். ஸோ ஒர்க்கிங் விமன், எஸ்பெஷலி மீடியா ஒர்க்கிங் விமன், யூ ஆல் ஆர் வெரி கிரேட் அண்ட் கீப் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அவர் எப்படா மைக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சார் ஒரு லவ் யூ மட்டும் சொல்லுங்கள் சார். சார் கண்டிப்பாக சொல்லணும். சொல்லணுமா வேணாமா? கை தட்டுங்கடா. நான் ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பேன் ப்ரோ. பாருங்க, கௌதம் மேனன் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஃபுல்லாக ஃபார்மல்ஸ், கையில் காப்பு. ஆமாம், உங்களோட ஹீரோயினுக்கு ஒரு லவ் யூ சொன்னீங்கன்னா ஒரு எங்க விமென்ஸ் டே அன்னைக்கு உங்களோட விமென்க்கு வந்துட்டு ஒரு பக்கத்தில் போயிட்டீங்கன்னா ப்ரொபோசல் கேமரா பண்ணலாமே. ஐ லவ் யூ சல்மா. லவ் யூ டூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.